ஜீவா ஸ்டிக்க வச்சு ஃப்ளோர மொழிகிட்டு இருக்காரு. மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு, ஜீவா பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ள தரைய துடைக்க விட்டாங்க, அடுத்து வீட்டுக்கு ஒயிட் வாஷ் அடிக்க சொன்னாலும் சொல்லுவாங்க போல. தேவி சொல்றாங்க, தம்பி வாய் மாத்திரம் வேலை செய்யாம கையும் வேலை செய்யணும், புரியுதா? அந்த மூளை முடுக்கெல்லாம் அழுக்கு அப்படியே இருக்கு. மதனி, அப்படின்னா இங்க துடைக்க வேண்டாமா? தேவி சொல்றாங்க, எல்லா இடத்தையும் சுத்தமா துடைக்கணும், இங்க நல்லா தொட. கயல் சொல்றாங்க, பிரதர் போஸ் நல்லா கொடுக்குறீங்க, இத கொஞ்சம் நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன்னா பிஃபோர் சக்சஸுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சொல்லிட்டு கயல் போட்டோ எடுக்கிறாங்க அவங்க மொபைல்ல. ஜீவா சொல்றாரு, என் நிலைமை உனக்கு நெட்ல போஸ்ட் போடுற மாதிரி ஆயிடுச்சுல்ல ப்ரோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா போட்டாதான் ஃபாலோவர்ஸ் அதிகமாவாங்க ப்ரோ. ஜீவா கயல் கிட்ட பேசிட்டு ஸ்டிக்கர் வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மீனாட்சி சொல்றாங்க, இப்ப ஒண்ணு கெட்டு போகல, அந்த பணத்தை என்ன பண்ணுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிரு. இதுல இருந்து தப்பிக்க நான் உனக்கு ஒரு வழிய சொல்றேன். 5 லட்சத்தை நான் வேணா எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். உன் அப்பத்தா கிட்ட இந்த பணத்தை கொடுத்துடலாம், உனக்கு இந்த தண்டனை எல்லாம் வேண்டாம். மேடம் அது ஓகே, நீங்க எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க மேடம்? அத பத்தி நீ கவலைப்படாத, உண்மையை மாத்திரம் சொல்லு. அதான் மீனாட்சி, உண்மைய எத்தனை ட்ரிப் நான் சொல்றது? ஜாலியா செலவு பண்ணிட்டோம். ஜீவா உனக்கெல்லாம் உதவி பண்ணலான்னு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். மேடம் உதவி பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ், நாளை சந்திப்போம்.